ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெலாஸ்கம் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் கேரளா ஸ்பெஷல் கலத்தப்பம் ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப சுலபமாக பண்ணி முடிச்சிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 250 கிராம் பச்சரிசி. அரிசி எடுக்கும்போது இந்த மாதிரி குண்டு அரிசி எடுத்துக்கோங்க. பொன்னி அரிசியில் உள்ள பச்சரிசி எடுத்திங்கன்னா அவ்வளோவா டேஸ்ட் இருக்காது. நான் செங்கல்பட்டு பச்சரிசி எடுத்திருக்கேன். 1/4 கிலோ அரிசினா 250 ml அளவு கப்பில் 1/4 கப் வரைக்கும் இருக்குது. இங்கே மெஷர்மெண்ட் கப்பில் அளந்தான் எடுக்கணும்னு தேவையில்லை. எந்த அளவு அரிசி எடுக்கிறீங்களோ அதே அளவு வெல்லம் எடுக்கணும். நான் அன்றைக்கி கொஞ்சம் கூடுதலாக 250 கிராம் அரிசியும் 300 கிராம் அளவில் வெல்லம் எடுத்திருக்கேன். கலத்தப்பத்துக்கு கொஞ்சமாக இனிப்பு கூடுதலாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் 50 கிராம் கூட எடுத்திருக்கேன். நீங்கள் குறைவாக போதும்னா எந்த அளவு அரிசி எடுக்கிறீங்களோ அதே அளவு சர்க்கரை எடுத்திருந்தால் போதுமானதாக இருக்கும். நீங்கள் எந்த பாத்திரம் எடுக்கிறீங்களோ அதில் மட்டத்துக்கு அரிசியும் மேலே பொங்க வெல்லம் இருந்தால் சரியாக இருக்கும். 1/2 கப் அளவு தேங்காய் கொத்து. தேங்காய் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1/2 கப் அளவு சின்ன வெங்காயம். இந்த கலத்தப்பத்தில் இது ரொம்ப முக்கியம். ரெண்டையும் ஸ்கிப் பண்ண முடியாது, கண்டிப்பாக சேர்த்துக்கணும். கலத்தப்பத்தில் ஸ்பெஷல் ஃப்ளேவரை கொடுக்குறதே இந்த 2 பொருட்களும் தான். பேன் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் நெய், 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய். நீங்கள் முழுசும் தேங்காய் எண்ணெய் அல்லது முழுசும் நெய் கூட சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் தேங்காய் கொத்தை சேர்த்துடலாம். தேங்காய் கொத்து நல்ல பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. நல்ல பொன்னிறமாக பொரிஞ்சு வந்திருக்கு, எடுத்து வச்சிடலாம். நீல வாக்கில் நறுக்குன சின்ன வெங்காயம் 1/2 கப் அளவில் எடுத்திருக்கேன். நல்ல பொன்னிறமாகிற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும், பெரிய வெங்காயம் சேர்க்கக்கூடாது. 1/4 கிலோ பச்சரிசி கப் அளவில் 1/4 கப் இருக்கு. 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். மிக்ஸி ஜாருக்கு மாற்றி எடுத்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் வேக வச்ச அரிசி சோறு, 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல். தேங்காய் துருவல் ஆப்ஷனல் தான், சேர்த்தா டேஸ்ட்டாக இருக்கும். 3 ஏலக்காய். எந்த பவுலில் அரிசி எடுத்திருந்தோமோ அதே பவுலில் பாதி அளவு தண்ணி, 1/2 பவுல் தண்ணி சேர்த்துருக்கேன். சுவைக்காக 1/4 டீஸ்பூன் அளவு பொடி உப்பு. எந்த அளவு விழுத அரைச்செடுக்க முடியுமோ அந்த அளவு அரைச்செடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்து அரைச்சிக்கலாம். ஜீரகம் சேர்க்கணும், நான் முதல்ல சேர்க்க மறந்துட்டேன். நல்லா விழுத அரைச்சதுக்கு அப்புறமா வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 300 கிராம் மண்டை வெல்லம் நல்லா சீவி எடுத்திருக்கேன். 1/2 பவுல் அளவு தண்ணி. எந்த பவுலில் அரிசி எடுத்துருந்தீங்களோ அதில் பாதி அளவு தண்ணி. எல்லாமே ஒரு பாத்திரம் அல்லது கப் அளவில் எடுத்துக்கோங்க. தண்ணி அளவுகள் சரியாக இருக்கும். நல்லா கரைஞ்சி வந்திருக்கு, வடிகட்டி எடுத்துடலாம். சூடாகவே மெட்டல் வடிகட்டியில் வடிகட்டி எடுத்துக்கோங்க. வடிகட்டின உடனேவே மாவில் சேர்த்துடலாம். மாவில் சேர்த்ததும் கலந்து விட்டுட்டே இருக்கணும். மண்டை வெல்லம் பாகு சூடாக தான் சேர்க்கணும். சூடாக சேர்க்கும் போது கெட்டி பிடிச்சிரும். அதனால் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பேனில் சேர்க்கும்போது பேன் நல்லா சூடாக இருக்கணும். நம்ம கரைச்சி வச்சுருந்த கரைசலை சேர்த்துடலாம். நம்ம வறுத்து வச்சுருந்த வெங்காயம் தேங்காயை சேர்த்துடலாம். பொதுவாக கலத்தப்பம் குக்கரில் தான் செய்வாங்க. குக்கரில் செய்யும்போது விசில் போட வேண்டிய தேவையில்லை. இந்த மாதிரி நான்ஸ்டிக் பேனில் செய்யும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடிப்பிடிக்கும்னு பயமே வேண்டாம். அடிக்கனம் குறைவாக இருக்கிற பாத்திரம் ஸ்டீல் குக்கராக இருந்தால் பாத்திரத்துக்கு அடியில் தோசைக்கல்ல சூடாக்கி தோசைக்கல் வைக்கணும். அப்போ அடியில் கறியோன்னு கவலை வேண்டாம். மூடி வச்சு 1 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் தீயை ரொம்ப குறைவான தீயில் வச்சுக்கோங்க. 12லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் ரொம்ப குறைவான தீயில் இருக்கட்டும். எனக்கு சரியாக 13 நிமிஷம் ஆயிருக்கு. ஒரு குச்சியால் குத்தி பார்க்கும்போது நல்லா கிளியராக வந்ததுன்னா வெந்திருக்குன்னு அர்த்தம். செக் பண்ணணுன்னே தேவையில்லை. மேலே இந்த மாதிரி கையில் தொட்டு பார்க்கும்போது கையில் ஒட்டாமல் வரணும். இதுதான் சரியான பதம். இன்னும் தீயை ஆஃப் பண்ணி அப்படியே ஆற விட்டுறலாம். ஆறுனதுக்கு அப்புறமா தான் ஈஸியாக எடுக்க வரும். நல்லா ஆறி வந்திருக்கு, ஓரங்களில் விட்டு வந்திருக்கு. இனி ரொம்ப சுலபமாக எடுக்க வரும். குக்கரில் செய்யும்போது 1 நிமிஷம் ஹை ஃப்ளேம், அதுக்கப்புறமா 7-8 நிமிஷம் ரொம்ப குறைவான தீயில் வச்சுக்கணும். விசில் போட வேண்டிய தேவையில்லை. மேலே ஆவி வர ஆரம்பிச்சதும் அப்படியே 10-15 நிமிஷம் ஆற விட்டுறணும். ஆறுனதுக்கு அப்புறமா எடுத்துக்கணும், ஈஸியாக எடுக்க வரும். கட் பண்ணும்போதே ரொம்ப சாஃப்டாக இருக்குது. உள்ள இந்த மாதிரி ஸ்பாஞ்சியாக இருக்கணும். இந்த மாதிரி ஹோலாக இருக்கணும். இதுதான் பதம். பெர்ஃபெக்டான பதத்தில் இருக்குது. ரொம்ப சாஃப்டாக, நல்ல வாசனையாக, டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது. இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸி தான். கறிக்கிடோன்னு எந்த பயமும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப ஹெல்த்தியானது கூட. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பெல்லாஸ் ஹோம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.